பிக்சர் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஏ போட்டுக்குங்க, ஸ்லாண்டிங் ஏ. இப்போ இங்கே ஸ்லாண்டிங் லைன், மறுபடியும் இதே சேம் டைரெக்ஷனில் இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 வெர்டிக்கல் லைன். அதுக்கப்புறம் இதை சேர்த்து சேம் டைரெக்ஷன் இங்கே, அப்புறம் இங்கே ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங். ரைட். இப்போ இங்கே இதனுடைய ஷேடு வர்றதுக்காக இன்னொரு லைன் போட்டுக்கிறோம், ஸ்லாண்டிங் லைனு. இங்கே ஒரு ஜன்னல், இதே மாதிரி தான் லைட்டாக ஸ்லாண்டிங்கு. இதுக்கு அந்த மழை தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சன்ஷேட் போல். இங்கே வாசப்படி பாருங்கள், இது மாதிரி டபுள் லைன் போட்டுக்கணும். இங்கே ஒரு டபுள் லைன், இங்கேயும் டபுள் லைன், இங்கேயும் டபுள் லைன். இதெல்லாம் வாசப்படி. இங்கே ஒரே ஒரு டோர் மட்டும் லைட்டாக பாதி திறந்துருக்கிற போல். அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே இந்த இடத்துல பேஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இருக்கிற மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன அவ்வளோ. இங்கே படி போட்டுக்கலாம், 1 2 3 4. அதே தான் 1 2 3 4 ஸ்டெப்ஸ் படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு மாடம் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு மாடம். அவ்வளோதான். ட்ராயிங் பின்னாடி கொஞ்சம் மரங்கள் இருக்கிற மாதிரி புஷஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு மரம் இருக்கிற போல். அந்த பென்சில் ட்ராயிங் முடிஞ்சது. இப்போ நம்ம அவுட்லைன் போட்டு கலர் அடிக்க போகிறோம். அவுட்லைன் பிளாக் கலர், பிளாக் ஸ்கெட்சில் போட்டுக்கோங்க. பென்சில் லைன் மேலே கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கிட்டா கரெக்டாக வந்துடும். மாடத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ படிக்கட்டு, இது திண்ணை, சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. இங்கே சம் கிராஸஸ், இங்கே ஒரு ஜன்னல், பின்னாடி புஷஸ். இப்போ கலரிங் பண்ண போகிறோம். இந்த பென்சில் லைன்ஸ்லாம் கொஞ்சம் அழிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் கலரிங். ஃபஸ்ட்டு ரெட்டு, டாப்புக்கு ரெட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு ரெட் கலர். ஈவனாக ஃபஸ்ட்டு இது ஓரத்தில் கொடுத்துருக்கேன், அப்போ தான் அந்த லைனை விட்டு வெளியே வராங்க. அப்புறமா இன்னர்லாம் கொடுத்துக்கலாம்.
இந்த பேப்பரை வச்சு நல்லா ஸ்மெட்ச் பண்ணி விட்டுருங்க. அந்த கலரு நல்லா ஸ்மெட்ச் ஆகும். அப்போ தான் அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே எல்லோ கலர் வச்சுங்க. இந்த ஒரு ஃபேஸ்க்கு எல்லோ கலரு. இங்கே லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சு வச்சுங்க. ஒரு எண்டில் மட்டும் லேசாக ஆரஞ்சு கொஞ்சோண்டு ஷேடுக்காக வேண்டி வச்சுக்கோங்க. இதையும் அது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இங்கே ஆரஞ்சு கலர் தான், ஃபுல்லாகவே ஆரஞ்சு. இதையும் அதே மாதிரி தான் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற போர்ஷன் அதே தான். இங்கே எல்லோ, இங்கே ஆரஞ்சு. திண்ணைக்கும் ஆரஞ்சே கொடுத்துருங்க. இதுக்கு வாசப்படிக்கு ப்ரௌனை கொடுத்துக்குங்க. இதுக்கு ப்ரௌனை கொடுத்துக்குங்க. இதுக்கு கிரே கலர் ஏதாவது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கும் ரெட்டு தான். நெக்ஸ்ட் பிளாக். இதுக்கு பிளாக் கொடுக்க போகிறோம். அந்த உள் பக்கத்துக்கு பிளாக்கு. இந்த போர்ஷனுக்கும் பிளாக் தான் கொடுப்போம். ரூமுக்கு உள்ளேயும் பிளாக். இதையும் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த போர்ஷனாக மாறும். அவ்வளோதான். இப்போ இங்கெல்லாம் லைட்டாக க்ரீனிஷ் புல்தரை இருக்கிற மாதிரி. இப்போ இந்த புஷ்ஷஸுக்கெல்லாம் மேலே லைட் க்ரீன், கொழுந்தெல்லாம் இந்த கலர் தானே இருக்கும், அதுக்காக. நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன், இதே மாதிரி தான் லைட்டாக கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு இரண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கு இந்த லைட் க்ரீன் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கடைசியாக பிளாக்கு. இந்த போர்ஷனில் ஒரு போர்ஷனுக்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கு பிளாக் அப்படியே லைட்டாக புள்ளியாக வச்சுருக்கோம். இங்கேயும் பிளாக், இங்கே அது மாதிரி பிளாக் புஷ்ஷஸ். இங்கேயும் பிளாக் தான். எல்லா செடிங்களுக்குமே கீழ் பக்கம் பிளாக் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு பிளாக் முடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். நம்ம படம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மரக்கலர். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஈஸியாக நீங்களும் வரைஞ்சு பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.